ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த தீபாவளியும் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தபடியாக முருக பக்தர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மகா கந்தசஷ்டி விரதம் நாளையிலிருந்து துவங்க இருக்குதுங்க. 22/10/2025 28/10/2025 வரைக்கும் இந்த மகா கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்க வேண்டி இருக்கு. 6வது நாள் சூரவதம் முடிஞ்சு 7வது நாள் வந்து திருக்கல்யாண நிகழ்வு நடைபெறும் முருகப்பெருமானுக்கு. அன்றைக்கு தான் இது வந்து இனிதே நிறைவடைதுன்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியத்துக்காகவே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதமாக தான் இந்த மகா சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு யாரெல்லாம் முருக பக்தராக இருக்குமோ, யாருக்கெல்லாம் முருகருடைய பரிபூர்ண அருள் வேண்டுமோ அவங்க எல்லாருமே இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. சஷ்டியிலிருந்து அகப்பையில் வரும்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த சஷ்டி அப்படின்னு சொல்கிறது இந்த விரதத்தை தான். அகப்பை அப்படின்னு சொல்லப்படுறது கருப்பையை தான். அதில் வந்து சஷ்டியில் விரதம் இருந்தோன்னா கண்டிப்பாக கருப்பையில் குழந்தை வரும் அப்படின்றது எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி பாக்கியங்கள் கிடைச்சும் நான் பார்த்துருக்கேன். நான் போன வருஷம் வந்து விரதம் இருந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கியமும் கிடைச்சிருக்கு. கண்கூட நான் பார்த்த ஒரு விஷயம் இது. உடல்நிலை நல்லா இருக்கு, என்னால் விரதம் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க முடியும். அந்த 6 நாளுமே நம்ம எளிமையான உணவுகள் எடுக்கணும். மிளகு விரதம், இளநீர் விரதம், பால் பழ விரதம், ஒரு நேர உணவு தவிர்த்தல், அப்புறம் நைட்டில் வந்து உணவு தவிர்த்தல், இந்த மாதிரியான விரத முறைகள் நிறைய இருக்குது. ரொம்ப கடுமையாக சிலர் வந்துட்டு நான் வைராக்கியமாக இருப்பேன்னு நினைக்கிறவங்க தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கூட விரதம் இருப்பாங்க. அவங்க உடல்நலத்துக்கு தகுந்த மாதிரி தயவு செஞ்சு உங்கள் விரத முறையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த 7 நாட்களுமே மாமிசத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளால் முடிஞ்ச உணவு வகைகளை மட்டும் எளிமையாக சாப்பிட்டுக்கிட்டு எப்பொழுதுமே முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டே முருகருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே அவருடைய ஓம் சரவண பவன்ற அந்த போற்றியை வந்து ஒரு நோட்டில் எடுத்து எழுதிக்கிட்டே இருக்கிறதுன்றது நம்ம கவனம் சிதறாமல் பார்த்துக்கும். நம்ம கைகளில் கங்கணம் கட்டிட்டு கூட இந்த விரத முறையை நம்ம துவங்கலாம். அதே போல் கோவிலுக்கு போயிட்டு நம்ம மாலை அணிஞ்சுக்கிட்டோம் இந்த விரதத்தை நம்ம துவங்கலாம். எப்படி நம்மளால் முடியுமோ அப்படி இந்த விரதத்தை துவங்கி நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணணுன்றது நம்ம முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். எல்லாரும் வீட்டில் எளிமையாக செய்யக்கூடிய இந்த விரதத்துக்கு நம்ம முருகருடைய திருவுருவ படமோ அல்லது வேலோ இருந்தாலே போதுமானது. கலசம் வைத்து வழிபாடு செய்கிறவங்க அவங்களுடைய முறைப்படி நீங்கள் செய்துக்கலாம். சிவப்பு மலர்கள் கொண்டு முருகருக்கு அர்ச்சனைகள் செய்வது, திருப்பாகம், திணை கொண்டு ஏதாவது ஒரு உணவு தயாரித்து முருகருக்கு நைவேத்தியம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்துட்டு ஜெகமாயுற்றன் அகவாழ்வில் அப்படின்னு தொடங்கக்கூடிய திருப்புகழை தினமுமே இந்த சஷ்டி காலத்தில் பாராயணம் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு ஓம் சரவண பவான்றதை எழுதிட்டே வாங்க. முருகா போற்றினும் எழுதிட்டே வாங்க. எதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அதிலெல்லாம் முருகன் இருக்கிறதா நினச்சிக்கிட்டே இருங்க. நமக்காக வேண்டிக்கிறத விட அடுத்தவங்களுக்காக வேண்டிக்கும் பொழுது நமக்கு இன்னும் கூடுதல் பலன்கள் இருக்கும். அந்த விதத்தில் இப்போ வந்து நான் என்னுடைய 3 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இந்த வருட விரதமே இருக்க போகிறேன். ஒருத்தவங்களுடைய பெயர் ஸ்ருதி தேவி, இன்னொருத்தவங்க வந்துட்டு உஷா, இன்னொருத்தவங்க வந்துட்டு ராஜி. இவங்க 3 பேருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை, ரொம்பவே மன சஞ்சலத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற யாராவது சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா அவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமே நிறைவேறும். ஓம் சரவண பவ.